ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நான் இந்த வீடியோவில் பேசக்கூடியது ஆல்ரெடி நீங்கள் தமிழ்நிலையே பார்த்துருப்பீங்க. சிஎஸ்கே வெர்சஸ் கேகேஆர் ஐபிஎல் மேட்ச் பற்றி தான். சிஎஸ்கே ஜெயிச்சிருச்சு, சந்தோஷம். தொடர்ச்சியாக 2 பாயிண்ட், கிட்டத்தட்ட 10வது இடத்துலேருந்து 8வது இடத்துக்கு நம்ம முன்னேறிட்டோம். நமக்கு கீழே மும்பை இந்தியன்ஸும் கேகேஆரும் இருக்காங்க. ஓகே, அடுத்தடுத்த வெற்றிகளால் நம்ம மேலே போகலாம், வாய்ப்பு இருந்தால் கப் கூட அடிக்கலாம், அதெல்லாம் ஓகே. ஆனால் நேத்திக்குள்ள மேட்ச் நம்ம உண்மையிலேயே சந்தோஷப்படக்கூடிய வெற்றியா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். நான் டெஸ்ட் மேட்ச் இதெல்லாம் பார்க்கக்கூடிய அடிப்படையான ஆதர்சமான கிரிக்கெட் ரசிகன். ஸோ எனக்கு டெஸ்ட் மேட்சுகளும் ஒன் டே மேட்சுகளும் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் T20 அப்படிங்கிறது காலத்தின் கட்டாயம். 6களும் 4களும் பறக்கக்கூடிய ஒரு பரபரன்னு ஓடக்கூடிய ஒரு T20க்கும் நான் ரசிகன் தான், அதெல்லாம் மறுப்பே சொல்ல முடியாது. ஆனால் நேற்றுக்கு நடந்தது T20 அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஃபர்ஸ்ட்டாக ஒரு 6 ஓவர் மட்டும் நல்லா விளையாண்டாங்க. அந்த 6 ஓவர் எடுத்த ரன்கள் மட்டுமே சிஎஸ்கேவை காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா டவால் பிரேவிஸாக இருக்கட்டும், இல்லை சர்ஃப்ராஸாக இருக்கட்டும், சிவம் தூபேவாக இருக்கட்டும், எல்லாருமே டாட் பால் எடுத்தாங்க. சஞ்சு சாம்சன் உட்பட அத்தனை பேருமே டாட்ஸ் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 45 பால் நேற்றுக்கு ரன் எடுக்கவே இல்லை, வெறும் டாட் பால் தான். ஒரு டாட் பாலுக்கு 19 மரம்னா நேற்றுக்கு சிஎஸ்கே ஒரு சின்னதாக ஒரு காடையே உருவாக்கிருச்சு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு டாட் பால் ஆடி இருந்தாங்க சிஎஸ்கே. இது ஆரோக்கியமானதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. கேகேஆர் இந்த சமயத்தில் ரொம்ப பலவீனமாக இருக்காங்க. எந்த ஒரு சின்ன டீம்கிட்ட கூட அடிவாங்க தயாராக தான் இருக்காங்க. ஸோ அதனால நம்ம தப்பிச்சோமே ஒழிய நேற்றுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம கொண்டாடக்கூடிய வெற்றியை நம்ம பெறவே இல்லை அப்படிங்கிறது தான் நிஜமான விஷயம். கிட்டத்தட்ட 30-40 ரன் வரைக்கும் நம்ம குறைவாக எடுத்திருந்தோம். 192 அப்படிங்கிறது இந்த சீசனில் போதாமைக்கான ரன் தான். ஏன்னா இந்த சீசனில் இதுக்கு முன்னாடி வரைக்கும் 210க்கு கீழே யாராலுமே ஸ்கோரை டிபெண்ட் பண்ணவே முடியல. நேற்றுக்கு லக்கீலி நமக்கு ஆப்போசிட்டில் கேகேஆர் இருந்ததுனால நாம் டிபெண்ட் பண்ணி வின் பண்ணியிருக்கோம். ஸோ டாட் பால்ஸை குறைக்கணும். டவால் பிரேவிஸை டீமில் எடுக்கிறதுக்கான முக்கியமான காரணமே பால் வேஸ்ட் பண்ண மாட்டார், ரெடியாக ஆடுவார் அப்படின்னு தான். பட் அவர் நேற்றுக்கு பண்ணலை. சிவம் தூபேவை ரொம்ப நம்பிட்டு இருக்கோம். அவரும் சிங்கிள்ஸ் ஓட ஆரம்பித்து பழகிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அடுத்தடுத்து பெரிய பெரிய டீம் கூட விளையாடும் போது இந்த மாதிரியான ஸ்கோரோட இந்த ஸ்கோர் போதும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்தால் நிச்சயமாக நமக்கு தோல்வி தான் கிடைக்கும். ஏன்னா நம்மளுடைய சிஎஸ்கேவோட பலமே பேட்டிங் தான். இப்போதைக்கு பவுலிங் எங்கே இருக்குங்கிறதே தெரியல. கடந்த 2 போட்டிகளாலையும் பவுலிங் மூலமாக மட்டுமே நம்ம ஜெயிச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை தான். பட் எது எப்படி இருந்தாலும் T20 அப்படிங்கிறது பரபரன்னு உள்ள மேட்ச். நேற்றுக்கு மேட்ச் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே கொட்டாவி வர வைக்கிற அளவுக்கு ஒரு டெஸ்ட் மேட்சை விட மோசமான ஒரு மேட்சை தான் நமக்கு காமிச்சாங்க தான் சொல்ல முடியும். ஒரு சிஎஸ்கே ரசிகனா, ஒரு என்டர்டெய்னராக இந்த மேட்ச் நம்மளை என்டர்டெயின் பண்ணலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சரி, பார்ப்போம் அடுத்தடுத்த மேட்ச்களில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தன்னுடைய தவறுகளை அவங்க திருத்திக்கிறாங்களான்னு பார்ப்போம். நம்மளே இவ்வளோ யோசிக்கும் போது அவங்களும் நிச்சயமாக யோசிச்சுப்பாங்க. ஏன் இவ்வளோ டாட் பால்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறது யோசிச்சுப்பாங்க. அதுவும் ஸ்பின்னருக்கு எதிராக வெறும் 73 ரன் மட்டும்தான். 10 ஓவர் போட்டு 77.3 தான் ரன் ரேட் அப்படிங்கிறது T20க்கு கீழே ரொம்ப 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 கம்மியான ஸ்கோர் தான் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்தடுத்த போட்டிகள் அவங்களுடைய தகவல்களை திருத்திப்பாங்க, பட்டையை கலப்புவாங்கன்னு நம்புவோம். சிஎஸ்கே 6வது கப்பா அடிக்கலான்னு ஆசைப்படுவோம். இல்லைனாலும் பரவாயில்ல, கௌரவமான வெற்றிகளை பெற வாழ்த்துக்கள். இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி.